கடைசி வர பரபரப்பாக போன இந்த ஒரு போட்டியில் சிஎஸ்கே ஒரு வெற்றியை பெற்றான்னு சொல்லலாம். ஸோ ஈஸியாக வெற்றி பெற வேண்டிய போட்டியை சிஎஸ்கே கடைசியில் வந்து வெற்றி பெற்றாங்க. கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, போட்டி வெற்றிக்கு பிறகு நம்மளால் எம்எஸ் தோனி ஒரு முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த தவறை பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ட்டு ஒரு செயலை சொல்லியிருக்காரு. அப்படின்னா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கேட்ச் புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டுனா பக்கத்தில் இருக்க பெல்லை கேமரா நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துங்க. நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க. தோனி இந்த மேட்சை பார்த்துட்டு ரொம்பவே கொந்தளிச்சிட்டாருங்க. என்ன முறை வெற்றி பெற்ற கேம் தானே, ஏன் கொந்தளிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஒரு போட்டியை ஈஸியாக சிஎஸ்கே ஒரு 5 ஓவர் முன்னாடியே அசால்ட்டாக முடிச்சிருக்கலாம். ஆனால் சிஎஸ்கே பண்ண மிகப்பெரிய ஒரு தவறால் இப்போது சிஎஸ்கே கடைசியில் ஒரு கட்டத்தில் சிஎஸ்கே வெற்றி பெறுமா அப்படிங்கிற மாதிரியே நம்ம நினச்சிட்டோம். ஆனால் சிஎஸ்கே கடைசியில் எப்படியாச்சும் வெற்றி பெற்றாங்கப்பா. ஒரு பெருமூச்சு விட்டாச்சு. அந்தளவுக்கு சிஎஸ்கே ஒரு ப்ரெஷரை வந்து கொடுத்தாங்க கடைசியில். அதாவது சிஎஸ்கே போகிற போக்கில் பார்த்தா கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு 5 ஓவர் முன்னாடி ஸ்பேரில் தான் முடிப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பாதி பேர் மேட்ச் வின் பண்ணியாச்சுப்பா அப்படின்ட்டு கிரவுண்டு விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் வந்து போக போக சிஎஸ்கே இன்றைக்கி விக்கெட் போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் சிஎஸ்கே ப்ரெஷரில் வந்துட்டாங்க. அதாவது நம்மளோட உருவேல் பட்டேல் இருக்கிற வரையும் மேட்ச் வந்து நம்ம கையில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக ஓவருக்கு ஒரு 6-7 ரன் அடித்தா மேட்ச்சை வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் சிஎஸ்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மேட்சை கட்டையை போட்டு ஸோ பொறுமையாக ப்ளே பண்ணி கடைசி ஓவர் வரையும் கொண்டாங்க. கடைசி ஓவருக்கு 10 ரன் அடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் சிவம் துபே இந்த மேட்சை 2 6 அடித்து முடிச்சு விட்டார். இருந்தாலுமே இந்த வெற்றிக்கு பிறகு நம்மளோட எம்எஸ் தோனி இருக்கா இல்லையா, கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ ஈஸியாக வெற்றி பெற வேண்டிய போட்டியை எல்லாத்துக்கும் ப்ரெஷரை கொடுத்து இந்த அளவுக்கு மேட்சை கொண்டு போயிருக்கீங்க. குறிப்பாக இந்த ஒரு பாயிண்ட் டேபிளில் பொறுத்தவரையும் ஸோ வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் அந்த நெட் ரன் ரேட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அந்த நெட் ரன் ரேட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஏன் இப்படி ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் பண்ணால் இந்த தவறை இனி பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி டீம் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காரு. போட்டிக்கு பிறகு ஸோ ப்ரெஸ் மீட்லேயும் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது சிஎஸ்கே இன்றைக்கி முதல்ல பவுலிங் போட்டாங்க. ஸோ பவுலிங் போட்டதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பவுலிங் தொடக்கத்தில் சரியாக வந்து போட முடியல. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி இங்கிலீஷ் இருக்குது, செம்மையாக ப்ளே பண்ணார். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பிச் கண்டிஷன் அப்படி இருக்குது, பேட்டிங் கண்டிஷனாக இருக்குது. ஸோ பரவாயில்ல அப்படின்ட்டு சிஎஸ்கே பவுலிங் கூட ஓகே தான். சிஎஸ்கே பவுலிங்கில் கம்பேக்கும் பண்ணாங்க கடைசி வரையும். கடைசியில் ஒரு சின்ன கம்பேக் பண்ணி சிஎஸ்கே 203 ரன் பார்த்தீங்கன்னா அடுக்கி விட்டாங்க. ஸோ 250 260 போன கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நாங்கள் வந்து ஈஸியாக 203லே சுருட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சுருட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேட்டிங் களம் இறங்கியிருந்தாங்க. என்னங்க சொல்கிறது, முதல்ல இருந்து அடி நொறுக்கிட்டாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சஞ்சு சாம்சன் 2 பேரும் சேர்ந்து நல்லாவே பேட்டிங் ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு ஆட்டம் இழந்தார். அதுக்கப்புறம் தாங்க ருத்ராஜ் தாண்டவம் ஆரம்பித்தார் உருவேல் பட்டேல். என்னங்க சொல்கிறது, ஸோ வந்த முதல் பால்லேருந்து அவர் கடைசி பால் வரையும் அதிரடியாக விளையாண்டுறாங்க. கண்டிப்பாக 2 ஓவர், அதாவது 2 ஓவர் நின்றுருந்தாருன்னா மேட்சை தலைகீழாக புரட்டி போட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பார். ஆனால் ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. இதிலேருந்து சிஎஸ்கே அசால்ட்டாக வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதேமாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ ஈஸியாக சிஎஸ்கே ஒரு 5 ஓவருக்கு முன்னாடி ஸ்பேரில் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சிஎஸ்கே விக்கெட்டை வந்து அடுத்தடுத்து விட்டாங்க. ஸோ மிடில் ஆர்டரில் சிஎஸ்கே ரொம்ப சொதப்பிட்டு இருந்தாங்க. இதை குறித்து தான் எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா கேப்டன்கிட்ட பேசியிருக்காரு. அதாவது பேட்டிங் ஆர்டரை வந்து மாற்றி இறக்கி விடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. அதன் பிறகு ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தர் வந்து அட்டாக்கிங் ப்ளே பண்ணோம். ஸோ ஒருத்தர் அவுட் ஆகிட்டார்னா அதுக்கப்புறம் 2 பேத்தில் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஆங்கரிங் ரோல் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் சொல்லியிருக்காரு. இனிமேல் இந்த தவறை பண்ணக்கூடாது அப்படின்னு ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்து ஒரு இதை கொடுத்துருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக எம்எஸ் தோனி சொல்கிற கருத்துக்கள் இப்போ நான் ஒவ்வொன்றும் கரெக்டு. ஏன்னா இந்த மாதிரி சிஎஸ்கே ப்ளே பண்ணால் ஈஸியாக வெற்றி பெற வேண்டிய போட்டி கூட சிஎஸ்கே தோக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு கருத்தை பண்ணால் சிஎஸ்கே ஜெயிச்ச உடனே எம்எஸ் தோனி உடனே பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ இதுவே முக்கிய காரணம் சிஎஸ்கே இந்த அளவுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கேவோட முன்னாள் கேப்டன் எம்எஸ் தோனி பேசியிருக்காரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே இவ்வளோ தூரம் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிக்கு என்ன காரணம், சிஎஸ்கே என்ன பண்ணால் முன்னாடி வின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கருத்துக்களை போட்டு விடுங்க. சிஎஸ்கே பண்ணுற தவறு என்னன்னு அப்படிங்கிறத தெரிஞ்சால் போட்டு விடுங்க.